ஏண்டி ஒரு வாட்டி சொன்னா உனக்கு புரியாது, பைக் ரிப்பேர்ல இருக்குன்னு சொல்றேன், திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்க. எதுக்கு நீ இப்ப கத்துற? உன்னால தாண்டி இன்னைக்கு வெளில போவேனான்னு சொன்னா கேட்டியா? நான் உன்னை பார்க்கணும் தானே கூப்பிட்டேன். அப்போ வெயிட் பண்ணு, எது கால் பண்ணி டென்ஷன் பண்ற? நீ ஒன்னும் அவ்வளவு டென்ஷனோட என்ன பார்க்க வர வேணாம். வராத. ஏய் என்ன விளையாண்டுருக்கியா? பார்க்கணும்னு கூப்பிட்டு இப்போ வர வேணான்னு சொல்ற. என்னை பார்த்தா என்ன பைத்தியக்கார மாதிரி தான் உனக்கு? உன்னை லவ் பண்ண பாரு, நான் தான் பைத்தியம். வெயிடா போன. ஃபோனை கட் பண்றா. என்ன லூசு நினைச்சிட்டு இருக்காளா? ஏங்க இப்போ எதுக்கு வண்டி நிப்பாட்டினீங்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க. என்ன பேசணும்? இப்ப நீங்க அந்த பொண்ணு கால் பண்ணி திட்ட தானே போறீங்க. நானே பைக் ரிப்பேர் ஆச்சுன்னு டென்ஷன்ல இருக்கேன். எப்போ வருவேன்னு கேட்குறா, வருவியா மாட்டேன்னு கேட்குறா, இப்போ வராதுன்னு சொல்றா. சரி, நீங்க தப்பா எடுத்துக்கலாம்னா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? நான் தானே தப்பு பண்ணேன்னு சொல்வீங்க. தெரியும், பொண்ணுங்க எப்பவுமே பொண்ணுங்க தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. அப்படிலாம் இல்லைங்க. வேற எப்படி? உங்களை பார்க்கணும்னு அந்த பொண்ணு தானே சொன்னாங்க. ஆமா, அவ தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டா. இப்போ அவளே வர வேணான்னு சொல்றாளே. சரி, எப்போ கூப்பிட்டாங்க உங்களை பார்க்கணும்னு? நேற்று ஃபோன்ல. நேத்து போன்ல பேசுறப்ப ரெண்டு பேரும் நல்லா தானே பேசிருப்பீங்க. ஏன் உங்களுக்கே இன்னைக்கு அவங்கள பார்க்க போறோம்னு சந்தோஷமா தானே இருந்திருக்கும். ஆமா. ஆனா பாத்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம்? அவ தான் கூப்பிட்டுட்டே இருக்காளே. இல்ல, உங்களுக்கு பைக், அந்த பொண்ணுக்கு அவங்களோட ஏக்கம். என்ன சொல்றீங்க? புரியல எனக்கு. ஆமாங்க, நீங்க பைக் ஃபால்ட்னு டென்ஷன்ல இருக்கீங்க. அவங்களுக்கு இன்னைக்கு உங்களை பாப்போமோ பார்க்க மாட்டோமோன்னு ஏக்கம். இதுதான் பிரச்சனை. நம்ம சூழ்நிலை தாங்க நம்மள சண்டை போட வைக்குது. நம்ம சூழ்நிலையை புரிஞ்சுட்டு நடந்தாலே சண்டையை தவிர்த்திடலாம். ஆமாங்க, புரியுது. நான் பைக் ரிப்பேர் ஆச்சுன்னு டென்ஷன்ல இருந்தேன். அந்த டென்ஷன் அவன் மேல காமிச்சிட்டேன். சூழ்நிலை ஒருத்தவங்கள நல்லவங்களாவும் ஆக்கும், அதே சமயத்துல கெட்டவங்களாவும் ஆக்கும். ஒண்ணு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு பேசணும், இல்ல நம்ம சூழ்நிலையை புரிய வைக்கிற மாதிரி பேசணும். ஆனா நான் சொன்னா அவ புரிஞ்சுப்பாளான்னு தெரியலையே. அதெல்லாம் பேசுற விதத்துல பேசினா புரிஞ்சுப்பாங்க. ஹலோ ஸ்ருதி. சொல்லு. சாரிம்மா, இன்னும் 3 மினிட்ஸ்ல வந்துடுவேன். பைக் இல்லாதனால தான் லேட் ஆயிடுச்சு. அதான் அந்த கோவத்தை உன் மேல காமிச்சிட்டேன். நானும் சாரிடா. டைம்குள்ள வீட்டுக்கு போனோம்ல, அதான் கால் பண்ணிட்டே இருந்தேன். ஓகே, நீ நேர்ல வா, பேசிக்கலாம். ஓகே, புரியுது. சரி வாங்க நம்ம கிளம்பலாம். ஏங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க மட்டும் வண்டி நிப்பாட்டி பேசலன்னா நானும் டென்ஷனாக அவன் மேலே கத்திட்டு இருப்பேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. வாங்க ஃபர்ஸ்ட் அவங்கள போய் பார்க்கலாம். ஸ்கேனர் காட்டுங்க. ஹலோ, ஸ்கேனர் காட்டுங்க. ஐயோ சாரி சார். இந்தாங்க. பே ஆயிடுச்சு. சார், இந்த ஆஃபீஸ்ல எப்போ சார் இன்டர்வியூ வரும்? ஏன்? இல்லை சார், நானும் படிச்சு முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ்ல வேலை பார்க்கலான்னு தான். ஒழுங்கா ஆட்டோ ஓட்டுற வழியே பாருமா. ஏன் சார், நான்லாம் இந்த மாதிரி ஆஃபீஸ்ல வேலை பார்க்க முடியாதா? ஏய், முதல்ல உனக்கு இந்த தகுதி இருக்கா? நாளா லட்சக்கணக்கில் காசை கட்டி பெரிய காலேஜில் படித்து இந்த ஆஃபீஸில் வேலைக்கு சேர்ந்துருக்கேன். நீ இந்த ஆட்டோ ஓட்டிட்டு இந்த ஆஃபீஸில் வேலை செய்யணும்னு ஆசைப்படாத. எங்க படிக்கிறோம்னு முக்கியம் இல்ல சார், என்ன படிக்கிறோம், அதை எப்படி படிக்கிறோம் தான் முக்கியம். நீங்க உங்க அப்பா அம்மா காசுல ஜாலியா பெரிய காலேஜ்ல படிச்சுட்டேன்னு சீன் போடுறீங்க. ஆனா நான் சொந்தமா ஆட்டோ ஓட்டி அதுல வர காசுல நான் காலேஜ் ஃபீஸ் கட்டுறேன். என் வெற்றிக்கு பின்னாடி நானா தான் இருப்பேனே தவிர கண்டிப்பா என் காலேஜா இருக்காது. ஏய் போ, ஆட்டோ ஓட்டுற நீ இந்த லெவலுக்குலாம் பேசக்கூடாது. இந்த ஆபீஸ்ல வேலை பாக்குற நீ என்ன வேணாலும் பேசலாம், என்ன அவமானப்படுத்தலாம், நான் கம்முன்னு போகணுமா? நான் படிச்ச பொண்ணு, எனக்கு என்ன பேசணும்னு தெரியும். நான் யாருக்கும் அடங்கி போக வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. டேய் சார், டெய்லி எத்தனை மணிக்கு ஆஃபீஸ் வந்துருக்க? உன்னெல்லாம் வேலைக்கு வச்சிருக்கதே வேஸ்ட். உன்னை ரெஃபரன்ஸ்ல எடுத்ததே தப்பா போச்சு. ரெஃபரன்ஸுக்கு தான் இவ்வளோ பேச்சா? சார், இந்த ஆஃபீஸ்ல இந்த இயர் பாஸ்ட் அவுட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹையரிங் இருக்கா? கண்டிப்பாமா, நெக்ஸ்ட் மந்த் ஓப்பனிங் இருக்கு. இவனெல்லாம் வேலையை விட்டு தூக்கி சார் சார் வேலையை விட்டு தூக்கிறேன். ஆட்டோவை நான் பாலைவனத்துக்காக கொண்டு போறேன். இவ்வளோ தூசியா இருக்கு. டேய் கம்முன்னு தொடடா. நான் கண்மணி, சொல்லு. மாமாவை மரியாதையை கூப்பிடுறது? மரியாதை கொடுக்கற மாதிரி நடந்துக்கிட்டா மரியாதை கொடுப்போம். ஏய், என்னை விட்டு ஓவரா பேசுற. உனக்கு வாழ்க்கை தர போறது நான் தான். அதுக்கு அவங்க சம்மதம் வேணும்ல. ஏ நொண்டி, பொத்திக்கிட்டு நில்லு. அவன் ஒன்றும் உனக்கு சொந்த அக்காவும் கிடையாது, சொந்தக்கார அக்காவும் கிடையாது. எனக்கு உங்களை மாதிரி ஒரு சொந்தம் இருக்கிறத விட அவனோட சொந்தம் தான் முக்கியமே. நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? பாவம் அப்பா அம்மா இல்லாத பொண்ணு, கஷ்டப்படுற, வாழ்க்கை தரலான்னு பார்த்தேன். நான் இப்படி பார்த்தா நீ எல்லாம் கோயில் கட்டி கும்பிடணும். அதுக்கு நான் முதல்ல உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும். அப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? அதான் அவங்க சொல்றாங்கல்ல, போயா. ஒரு ஆம்பளத்தனம் இல்லாமல் தனியாக எத்தனை நாள் ஆட்டோ ஓட்டுறேன்னு நானும் பார்க்குறேன். விடுக்கா, அவன் ஒரு லூசு பையன். நம்ம வேலையை பார்ப்போம். சரி, நான் தெரியாம கேக்குறேன். அது என்ன, ஒரு பையன் தனியா இருந்து அவன் லைஃபை ஃபேஸ் பண்ணா அதை பத்தி யாரும் பெருசா பேச மாட்டாங்க. ஆனா இதுவே ஒரு பொண்ணு தனியா இருந்து அவ லைஃபை பாத்துக்கிட்டா அது எவ்வளவு பெரிய விஷயமா ஆக்குறாங்கல்ல.
ஒரு பொண்ணு தனியாக இருக்கிறதும் கஷ்டம் தானே. உங்க பரிதாபம் கரெக்ட் தான்டா. ஆனா இப்படி பையன் பொண்ணுன்னு பிரிச்சு பாக்குறதுனால பாசிட்டிவ்ஸ் எவ்வளவு இருக்கோ அதே மாதிரி நெகட்டிவ்ஸும் அதிகமா இருக்கு. அதனால பசங்களை விட பொண்ணுங்களுக்கு தாண்டா பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கு. சரி விடுக்கா, ஃபீல் பண்ணாத. இந்த சொசைட்டி ஒரு பொண்ணு தனியா இருக்கா அப்படின்னு பாவம் பார்க்காம அவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்தாலே போதும்டா. அண்ணா சாப்பாடு சொன்னே ரெடியா? ரெடி ஆயிடுச்சுமா. இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அதென்னம்மா மாசம் மாசம் வாங்கிட்டு போய் இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுக்குறியே, ஏதாவது வேண்டுதலாமா? அண்ணா நம்ம நல்லா இருக்கணும், நல்லது செஞ்சா அது சுயநலம். பின் எதுக்குமா இந்த மாதிரி பண்றீங்க? அண்ணா நம்ம எல்லாருமே சாப்பாடை தாண்டி நிறைய விஷயத்துக்காக சம்பாதிக்கிறோம். ஆனா நான் சாப்பாடு கொடுக்கறவங்களுக்கு சாப்பிடறதுக்கு மட்டுமே சம்பாதிக்கிறாங்க. பாவம் பிச்சை எடுத்து கூலி வேலை செஞ்சு ரொம்பவே கஷ்டப்படுறாங்கண்ணா. அவங்களோட ஒரு நாள் பசியை நான் போக்குறேன், அவ்வளவுதான். அதுல எனக்கு ஒரு சந்தோஷம். நீ செய்யற நல்லதுக்கு கடவுள் என்னைக்குமே உன்னை பசியில விட மாட்டாருமா. சரிண்ணா, நான் வரேன். மச்சான், நீ நான்வெஜ்னு சொன்னதோ நான் வாங்கின சாம்பார் சாதத்தை கொட்டிட்டேன். நீ நான்வெஜ் எடுத்து வை, நான் வரேன். இன்னைக்கு ஒரு புடி. உங்களை மாதிரி ஆளுங்களா 1000 2000க்குன்னு சாப்பாடு ஆர்டர் பண்ணி அதுல எவ்வளவு ஃபுட் வேஸ்ட் பண்றீங்கன்னு தெரியுமா? ஊர்ல எத்தனை பேர் ஒருவேளை சாப்பாடு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா? உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் சாப்பாடோட மதிப்பு தெரியல. சாதாரண சாப்பாடு, இதுல என்ன இருக்கு? வந்துட்டா அன்னை தரச பேத்தி. காசு இருக்கனால நீ சாப்பாடை வேஸ்ட் பண்ணிட்டு போற. அதே காசு இல்லாத நேரத்துல ஒரு பருக்கையை கூட வேஸ்ட் பண்ண தோணாது உனக்கு. இனிமையாச்சும் கொஞ்சம் சாப்பாடு மதிங்க சார். எல்லாருக்கும் அது ஈஸியா கிடைக்கிறது இல்ல. அக்கா, நம்ம ஆட்டோ வட்டிக்காரம்மா ஆளுங்களை வச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஐயோ, செமினாருக்கு வேற டைம் ஆச்சு. என்ன பண்றது போ? என்ன கண்மணி, அம்மா ஆட்டோ எடுத்துட்டு போயிட்டீங்களா? இந்த மாசம் வட்டி இன்னும் வரல, அதான் ஆட்டோவை தூக்கிட்டேன். ஐயோ அம்மா, எனக்கு செமினார் இருக்குமா? ஆல்ரெடி எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு. அது எனக்கு தேவையில்லாத விஷயம். அன்னைக்கு நான் வெயிட் பண்ண சொன்னப்ப முடியாதுன்னு திமிரா பேசினல, இப்ப அனுபவி. அன்னைக்கு ஏதோ நான் கோவத்துல பேசிட்டேமா, தயவு செய்து மன்னிச்சிடுங்கம்மா. இப்ப நான் போகணுமா? எனக்கு மன்னிப்பெல்லாம் வேண்டாம், பணம் தான் வேணும். நான் நல்லா பொறுமையா வெயிட் பண்ணி வாங்கிக்கிறேன். எனக்கு டைம் இருக்கு, உனக்கு டைம் இருக்கா? இப்ப எப்படி போவ காலேஜுக்கு? யாரு உன் நொண்டி தம்பி கொண்டு போய் விடுவானா? நீ எதுவும் யோசிக்காதக்கா, நான் தான் அவரை கூப்பிட்டேன். வாங்க ஆட்டோ, நான் உங்களை காலேஜில் ட்ராப் பண்ணுறேன். அதெல்லாம் வேண்டாம். ஏங்க, நம்மளை ப்ரூவ் பண்ணுறதுக்கு சில விஷயம் செய்வோம். அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். அந்த நேரம் அந்த ப்ராப்ளமை சைடில் வச்சுட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுற விஷயத்தை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நீ எதை பற்றியும் யோசிக்காத, உனக்கு செமினார் தான் முக்கியம், அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. ஆட்டோல இருந்து கையெடு கண்மணி. மா என்ன இந்த பக்கம் காசு எடுத்துட்டு வந்தியா? மா அத பத்தி பேசதாமா வந்தேன். இன்னும் ஒரு வாரத்துல காசு சேச்சே, கொடுத்தா. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. காசை கொடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு போ. ஐயோ அம்மா, நான் காலேஜ் ஃபீஸ் கட்டுறது இந்த ஆட்டோவாலதாம்மா. இவ்வளோ ஏன் நான் சாப்பிடுறதே இந்த ஆட்டோ ஓட்டி தான். தெரியுதுல்ல, ஒண்ணு ஆட்டோ ஓட்டணும் இல்ல படிக்கணும், ரெண்டையும் சேர்ந்து செஞ்சா இப்படித்தான். என்னங்க இந்த மாதம் வட்டி காசு? இந்த மாசம் வந்துருச்சு, அடுத்த மாசம்? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இந்த மாதம் வாங்கிட்டீங்களே, ஆட்டோ சாவியை கொடுங்க. தம்பி, மரியாதையா பேசு. யாருக்கு மரியாதை தரணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் போகலாம். உங்களை யார் இங்க வர சொன்னது? நான் தான்க்கா அவரை கூப்பிட்டு வந்தேன். நீங்க எதுக்கு இங்க ஹெல்ப் பண்றீங்க ஃபர்ஸ்ட்? தனியாக லைஃப்பை ஃபேஸ் பண்ணுற பொண்ணு யாராக இருந்தாலும் நான் ஹெல்ப் பண்ணுவேங்க. சரி தேங்க்ஸ். இந்த காசை நான் சீக்கிரமா கொடுத்துட்றேன். உங்கள் இஷ்டங்க. ஆனால் ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, நமக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துட்டேன்னு வச்சிங்களேன், அது ஒரு தடுப்பு சவராக பார்க்காதீங்க. நம்ம லைஃப்பில் முன்னேறதுக்கான ஒரு படிக்கட்டாக பாருங்கள். நாகு வா. இந்தா வரேன். என்ன கண்மணி, என்ன இந்த பக்கம்? சங்கீதாமாவை ட்ராப் பண்ண வந்தேன். சங்கீதாவெல்லாம் ட்ராப் பண்ணுற, மாமாவை கொஞ்சம் வீட்டில் ட்ராப் பண்ணுறது. அவங்க திரும்ப வருவாங்க, அதுக்கு தான் வெயிட் பண்றேன். ஓ சரி சரி, வர வர அழகாயிட்டே இருக்க. முறைக்காத, வீட்டில் தான் விட மாட்டேங்கிற. குடி, கொஞ்சம் தண்ணியாவது கொடு. குறைச்சல். நின்ற நாயே, அடிங்க. எதுக்கு மாடிச்ச? நீ இப்ப என்னடா பண்ண போன? அவன் என் அக்கா பொண்ணு, அவன் மேலே எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு.
அக்கா பொண்ணுனா என்ன வேணாலும் பண்ணுவியா? எந்த பொண்ணா இருந்தாலும் அவங்க உரிமை இல்லாம தொடர்றது தப்புதான். அதை அவ சொல்லட்டும். வயசுல பெரியவனா இருக்கேன்னு சொல்லிட்டு தான் இவ்வளவு நாள் சைலண்டா இருந்தேன். ஆனா நீ இப்படி பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏய் கண்மணி, போறியா இல்ல போலீஸை கூப்பிடுவா? அவன் எதுக்கு வந்தான்? தெரியலமா, அவன் வீடு இங்க பக்கத்துல இருக்கு, பாத்துட்டு வந்திருப்பான். நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. பொண்ணுங்களுக்கு நாலா பக்கமும் கண்ணு இருக்கணும், எப்பவும் கவனமா இருக்கணும். நமக்கு பாதுகாப்பு நாம தான். இந்த ஊரோலகத்துல பற்றாக்குறையா இருக்கிறதே பாதுகாப்பு மட்டும்தான். என்ன புரியுதா? புரியுதுமா, என்ன பண்றது, சொந்தம்னு சொல்லிட்டே இப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்க பாக்குறாங்க. நீ வேற தனியா ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்க, கல்யாணம் பண்ணிக்கனாலும் கேட்க மாட்டேங்கிற, படிப்பு அது இதுன்னு ஏதேதோ சொல்ற. என்னமோ போ. சரி சரி, வண்டி எடு. சரிங்கம்மா, உட்காருங்க. கண்மணி, ஹலோ சொல்லுங்க. ஹலோ ஹரி, உங்களை கொஞ்சம் பார்க்கணும். என் வீட்டுக்கிட்ட வர முடியுமா? தோ வரேங்க. இந்தாங்க நீங்க ஆட்டோ கொடுத்த காசு. என்னங்க, எனக்கு காசு கொடுக்கணும்னே லீவ் போட்டு ஆட்டோ ஓட்டுனீங்களா? இல்லையே. அப்புறம் எப்படி அரேஞ்ச் பண்ணீங்க? அது தெரிஞ்சவங்க கிட்ட கடன் வாங்கி கொடுத்தங்க. எனக்கு இந்த காசு வேணாம். யார்கிட்ட வாங்கினீங்களோ அவங்க கிட்ட எடுத்துட்டு போய் கொடுங்க. இல்லங்க பரவாயில்ல, நான் ஆட்டோ ஓட்டி கடன் அடிச்சுப்பேன். குடிங்க ஃபர்ஸ்ட். இல்லைங்க, எனக்கு நீங்க பொறுமையா சம்பாரிச்சு கொடுங்க போதும். ஏன் இப்ப கொடுத்தா என்ன? ஏங்க, நம்ம ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கினா அதை வேற ஒரு கடன் வாங்கி அடைக்க கூடாது. நம்ம சொந்த காசுல அடைக்க பார்க்கணும். அப்பதான் அந்த கடன் நம்ம சுத்தி வராம இருக்கும். இல்லங்க, உங்களுக்கு தேவைப்படும், நீங்க ஃபர்ஸ்ட் புடிங்க. ஏங்க, உங்களுக்கு அப்ப தேவைப்பட்டுச்சு, நான் கொடுத்தேன். எனக்கு இப்ப தேவைப்படல. சோ நீங்க பொறுமையாவே கொடுங்க. அப்படியா? சரி, அப்ப நான் பொறுமையாவே காசு கொடுக்குறேன். அப்போ இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? ஆமாங்க, முக்கியமான இடத்துல கடன் கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நானும் கிளம்புறேன், நீங்களும் கிளம்பிடுங்க. வயிறு பயங்கரமா வலிக்குது. ஏண்டி வண்டியை நிறுத்திட்ட? ஒண்ணும் இல்லம்மா, ஒரு நிமிஷம். என்ன பிரச்சனைன்னு சொல்லி தொலை. பீரியட்ஸ் பெயின்மா. இறங்கு கீழே. தண்ணியை எடுத்து குடி. ஏண்டி உனக்கு இந்த வேலை? ரோடு வேற மேடும் பள்ளமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன். நான் வேற அவங்க கிட்ட வர்றேன்னு சொல்லிட்டேன். உனக்கு பீரியட்ஸ்னா சொல்லி தொலைய வேண்டியதானே? ஏண்டி இப்படி என் உயிரை வாங்குற? நேத்து உங்ககிட்ட வரேன்னு சொல்லிட்டேம்மா, அதனாலதான் வந்தேன். வட்டி காசு மட்டும் சொன்ன தேதிக்கு தெரியா? அதுக்கு தான் முயற்சி பண்றேன். நேத்து உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். நீங்க வாங்க, வந்து வண்டியில ஏறுங்க. அப்படியே உங்க அப்பன மாதிரியே இருக்கடி. அவனும் இப்படித்தான். யாராவது சவாரின்னு சொல்லிட்டா டான்னு டைமுக்கு போய் நின்றுவான். அவனுக்கு காசு பணம்லாம் அப்புறம்தான். பின் என்னம்மா, நம்மள நம்பி ஒருத்தவங்க வண்டியில ஏறினாங்கன்னா அவங்கள கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்ம கடமை. நம்ம அவசரத்துக்காக அவங்கள பாதியில இறங்க சொல்றதோ இல்ல வேற ஆட்டோ புக் பண்ணி போக சொல்றதோ தப்பு. நம்ம ஆட்டோல ஏறினா அவங்கள கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கணுமா, அதான் தொழில் தர்மம். சரி சரி, உன்ன மாதிரியே எல்லாரும் இருந்தா சந்தோஷம்தான். வண்டி எடு, பொறுமையா போ. நானும் பொண்ணுதான், ஏறு. வாங்கம்மா.